ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனியே நம. ஸ்ரீ தரசய நம. குரவே நம. இன்று திருப்பாவையில் 22ஆம் பாசுரமான அங்கன்மா ஞாலத்தரசன் பாசுரத்தை அனுபவிக்கலாம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாவதனின் பள்ளி கட்டின் கீழே சங்கமிருப்பார் போர் தலைப்பெய்தும் இங்கினிவாழ் செய்த தாமரை பூப்போலை செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியதில் எங்கள் மேல் சாமம் உயர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு இன்றைய பாசுரத்தை ஆண்டாள் பாடியிருக்கின்றாள். அழகிய இடமுடையதாய் ரொம்ப அழகாகவும் பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமான பூமியை ஆண்டு வர அரசர்கள்லாம் தங்களோட அகங்காரங்கள்லாம் குலைஞ்சு வந்து பௌரியமாக உன்னோட சிங்காசனத்தில் கீழே வந்து திரளாக கூடியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கூடியிருப்பது போல நாங்களும் வந்து உன்னை அணுகி இங்கே கூடி நிற்கின்றோம். அவ்வாறு அணுகி எங்களை எப்படி பார்க்கறனாக்க கிங்கிணி வாய் போல் பாதி மலர்ந்த ஒரு மணி சலங்கை இருக்கணும். மாட்டு சின்ன சலங்கை கலகலகலாம். இந்த மணி கிடையாது, கோவிலில் இருக்கிற மணி மாதிரி கிடையாது. மாட்டு கழுத்தில் சலங்கை ஒன்று கட்டுவா. இப்படி 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 ரவுண்டாக இருக்கும். அதில் பல நடுவில் சின்ன கல் வச்சுருப்பாங்க. ஆட்டினா பாதி விரிஞ்சிருக்கும், முழுசாக விரியாது அந்த சலங்கை. அப்பேற்பட்ட சலங்கையை வந்து அதே போல் கிங்கிணிவாய் பாதி விரிந்த பாதி மலர்ந்த தாமரைப்பூ போல உள்ள சிவப்பாக இருக்கிற திருக்கண்கள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக திறந்து எங்கள் மேல் விழிக்க வேண்டும். விழிச்சா அப்படியே இருக்கணும். திங்களும் ஆதித்தனும் எழுந்தாலும் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர எழுந்தார் போல் அழகிய கண்களால் எங்களை நீ எழுந்து கடாட்சித்து அருள வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாசுரத்தில். முதல் பாட்டில் வந்து மாற்றார் உனக்கு வலிதலைந்தன் வாசல்கள்னாக்க ஆற்றாது வந்து அப்படி சொல்லிச்ச தங்கள் அபிமானமற்றிருக்கிறபடி சொன்னார்கள். அதாவது அவரால் செருக்கால இருந்த அவர் நீ வீரம் கொண்டு வெற்றி அடைந்த பின் அவர்களுக்கு போக்கிடம் இல்லாததால் தன்னுடைய வலிமையெல்லாம் எழுந்து உன்னோட வந்து வாசலில் நின்றுருக்கா அப்படி சொன்னதை இப்போ சொல்கிற அரசர்கள் எப்படி அந்த அகங்காரங்கள்லாம் நீங்கி அரசாமே வாண்டாம் நீ தான் எனக்கு எதிங்கிற மாதிரி அகங்காரம் விட்டொழிஞ்சு இவள வாசலில் உட்காந்துருக்கா. அப்பேற்பட்ட அசுரர்களை ரட்சிக்கலாம் இல்லையா. அதாவது அவள் உட்காந்துருக்கிறவங்க நாங்களும் வந்திருக்கோம். அவள் அரசாங்கம் எப்படி ஆடுறா தெரியுமா, அது திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னுவாங்க. 3 சக்கரவர்த்தியாக திரிபுவனத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதிகபட்சமான ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தூரத்து அரசாண்டுன்னு இருப்போம். சேர சோழ பாண்டியர்கள்லாம் அப்படிலாம் இருந்துருப்பாள். அவர்களுக்கு பதவி அரச உயர அவ்வளோ அகங்காரம் அதிகமாக இருக்கும். அந்த அகங்கார பறவையில் அரச பதவியில் உட்காந்துட்டு ரொம்ப அதிகாரங்கள்லாம் செஞ்சுட்டுருப்பாங்க. பிரம்மன் முதலானவர்களுக்கெல்லாம் எப்படின்னாக்க பல ஜென்மங்கள் அவள் அரிய தபசெல்லாம் பண்ணி அனுஷ்டித்து பல ஜென்மங்கள் அரிய சாதனை அனுஷ்டித்து அப்புறம் மோட்சம் அடைகிறார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. அப்படி இருக்கிச்ச சில பேர் இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே எனக்கு மோட்சம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு எப்படின்னாக்க சில பேர்னா என்ன தெரியுமா, ஆசிரியர்கள் சம்சார சேதனர்கள் சிலர்கள்ங்கிறத நம்ம சம்சார சேதனர்களை ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம பிரம்ம பல கோடிக்கணக்கான வருஷங்கள் அனுஷ்டித்து தபஸெல்லாம் பண்ணி மோட்சம் அடைஞ்சான். இப்போ சில பேர் இந்த ஆசிரியர்கள் அதாவது சம்சார சேதனர்கள் சம்சார பக்தர்கள் இந்த ஜென்மத்திலேயே தனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு
சில கட்டிச்சோறு கட்டிக்கொண்டு திருவிதை எப்படி கையில் சாதம் 2 நிமிஷம் எடுத்து கட்டிச்சோறுனா என்ன? கையில் சாதம் கட்டி யாத்திரை போகிறோம், யாத்திரை கையில் சாதம் கட்டிச்சோறு கட்டி எடுத்துருமோ இல்லையா? அதே போல் கட்டிச்சோறு எப்படி தெரிஞ்சுன்னு இருக்கா அவளை கண்டிப்பாக கண்டிப்பாக கைது இது படிச்சுட்டு தெரிஞ்சுன்னு இருக்கா. அது எப்படிங்கச்சு ஒருத்தன் பட்டரை கேட்குறான், சுவாமின் பிரம்மாவே பல கோடி வருஷங்களாக ஜபம் தான் மோட்சம் கிடச்சிது, இன்னும் சம்சார சேதன சிலர் கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு இல்லை இந்த ஜென்மத்து முடிவில் எனக்கு மோட்சம் சொல்லி தெரிகின்றார்களே, அது எப்படிப்பா சாத்தியமாகும்? அவனுக்கே ஒரு கஷ்டமாக இவனுக்கு சாத்தியமாக அப்படின்னு கேட்கச்ச பட்ட சுவாமி சொல்கிற அதில் பக்தி ஒன்றும் இல்லை. பிரம்மாதிகள்லாம் அவர்கள் பதவிக்கு தகுந்தவாறு அகங்காரம் இருக்கும். அது அழியறதுக்கு அகங்காரம் நீங்கிறது பல ஜென்மங்களாக வாழ்க்கை. இவாளோ சம்சார சேதனர்களோ அப்பப்பட்ட பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை. இவர்களாம் இயற்கையிலே தாட்சியாக இருக்கிறதுனால அதிகமாக அகங்காரமற்றவர்களாக இருப்பதால் அவன் செய்யணும், அவனோட தொழிலாக அவன் தான் எனக்கு எல்லாமே, அவனைத்தான் அவன் தூக்கி விட்டாத்தான் எழுந்திருப்பேன் சொல்லி எல்லாவற்றிற்கும் அவன் கையையே அவன் உதவியை எம்பெருமான் உதவியை பார்த்திருப்பதால் அப்பேற்பட்ட சம்சார சேதனைகளுக்கு பிரம்மாவப்பர் பல வருஷங்கள் பல கோடி வருஷங்கள் மோட்சமடை காத்திருக்க தேவை கிடையாது. இந்த ஒரு ஜென்மமே அவளுக்கு ஏன்னா எம்பெருமானோட கையை பார்த்துட்டுருக்கா, இவன் தான் காமிக்கணும் அப்படின்ட்டு. இவன் தான் இவன் தூக்கி விட்டாத்தான் அவன் தான் ரட்சகனே இவன் தான் அப்படின்னு திண்டு உட்காந்து வந்துக்கச்ச அப்படி இது பண்ணுறது. அதாவது அபிமான பங்கமாயின்னு ராஜாக்களையும் சொல்கிறான்னாக்க, ராஜாக்களையும் செய்கிற அகங்காரம் அழிஞ்சு படுத்த வாழ்க்கை. ராஜ்யம் நாமம் மகாவியாதி அசிகித்யோ அசிகித்யோ விநாசன, சிகிச்சை செய்ய முடியாதாக தீராத வியாதிய ராஜ்யம் என்பது அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறதுனாக்க, ராஜ்யபத்தில் எவ்வளோ பாவங்கள்லாம் வரும் அப்படின்னாக்க, ஒரு ராஜா எவ்வளோ பாவத்தை அடைகிறான்னு சொல்கிறதுனாக்க, தச வேஷ்யா சாமோ நுரூப, தச வேஷ்யா சமோ நுரூப அப்படின்னா 10 வேசிகளோட பாவத்தை ஒரு அரசன் அடைகின்றான் என்று கூறப்படுகிறது, வேதங்கள் சொல்கின்றது. நம்மால் படைச்ச ஒரு நாயகமாய் ஓட உலகாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறைய பானையர் அப்படின்ட்டு ஒரு ராஜா என்ன செய்கிறான்னாக்க, எவ்வளவோ இது பண்ணாலும் கொஞ்ச நாள் ராஜாவாக இருக்கான். அதனால அந்த ராஜா இதுவாக இருக்கிறதான்னு ஒன்றுமே கிடையாது, நிச்சயம் கிடையாது. இன்றைக்கி ராஜா நாளைக்கு பிச்சைக்காரன். அதனால் அவர்கள் தாழ்மையை இருந்து அவர்கள் இந்த ராஜ்யத்தோட பற்றை வெறுத்து உன் பங்கமாக உன்னோட அபிமானமாக ஒரு சிங்காசனத்தின் கீழே இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அப்படியா சரிப்பா ராஜா விடுக்காக இருக்கா, பங்கெல்லாம் நீங்கி போச்சு, ராஜா வாண்டாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. சுவாமி உங்களுக்கு சிம்மாசனத்தை கீழேயும் உட்காந்துக்கணும் அப்படிங்கச்ச பயந்துன்னு உட்காந்துருக்காள் அவள்லாம், ராஜாலாம். அதாவது தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் ராஜாதி ராஜசர்வேஷாம் என்கிறபடி அரசருக்கு அரசனாக இருப்பவன் இவனே என்றோ. யார்? எம்பெருமான் கிருஷ்ணன். சப்போ இதன் பள்ளிக்கு ஏன் உட்காந்துருக்கான்னு கேட்குறது என்னென்ன, நம்மளோட அரசன் கிருஷ்ணன், நம்மளாம் ஒன்றுமே ஜீரோ, ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட அகங்காரம் நீமே கட்டில் உட்காந்தாத்தான் நமக்கு முக்தின்னு அந்த ராஜாக்கள் விருத்துட்டு உட்காந்துருக்கா அத்தனை பேரும். அதுக்கு சரி சுவாமி கட்டில் கீழே உட்காருங்க கேட்குறச்ச வெளியில் எங்கேயாவது தெரிஞ்சாக்க யாராவது மறுபடியும் தலையில் முகடத்தை முடிய சூட்டி நாம் மறுபடியும் அகங்காரிகளாக்கி விட போயிடான்னு பயந்து கொண்டு இவங்க பள்ளியன் கட்டி கீழே உட்காந்துருப்பாளாம். அப்புறம்
சங்கம் இருப்பார்னு நான் எல்லாம் திரளாக உட்காந்துருக்கா எல்லாருமே. மறுபடியும் ராஜ்யங்களை திருப்பி கொடுத்த அரசனே, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு எது கிடையாது, நீதான் அரசாள வேண்டும், உன்னை போல் உத்தம ஜந்து உலகத்தில் ஒருவரும் கிடையாது, உத்தம ஒருவரும் கிடையாது என்று சொல்லியிருந்தாலும் சில பேர் சொல்லுவா, நல்ல தூய்மையான ராஜனா மக்கள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட அரசாளுங்கள் என்று சொன்னாலும் அந்த அரசு தேவையில்லை என்று மறுத்து இவன் திருவடிகளே உட்கார்ந்து கிடக்கின்றார்கள். அதே போல் நாங்கள் என்ன செய்கிறோம், அபிமானத்தையும் பந்துக்களுடைய வார்த்தைகளையும் மற்றுமுள்ள போகங்களையும் விட்டுட்டு நாங்கள் வாசலில் உட்காந்துட்டுருக்கோம். அதாவது எப்படி நாங்கள்லாம் எப்படிப்பட்ட 2 பேருமே தோற்றுட்டு போனவா தான் அவங்ககிட்ட. ஒன்று அரசர்கள்லாம் உன்னோட அம்புக்கு தோற்று போயிட்டா, நாங்களோ உன் அழகுக்கு தோற்றவர்கள். அதனால் இது வித்தியாசம், இதுதான் வாசி. 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னாக்க 2 பேரும் தோல்வி அடைந்த நாங்களும் தோல்வி அடைந்தவர்களே. சிவாலாம் சொல்கிற கோப்பிகள்லாம் நாங்களும் தோல்வி அடைந்தவர்களே, அரசனும் தோல்வி அடைந்தவன். அது ஒரு தோல்வியில் ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்ன அப்படின்னாக்க, அரசன் தோல்வியோ உன் அம்பால் கொடுக்கப்பட்ட தோல்வி அடைஞ்சது, அதில் தோற்று போய் விட்டு அபிமானமாக உட்காந்துருக்கான். நாங்கள் ஒரு அழகினால் தோற்றம். இதுவே 2 தோல்விக்கும் வாசி வித்தியாசம். வாசின்னா வித்தியாசம்னு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி நான் இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் அதுக்கு வாசி அது வாசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். வாசி என்றால் வித்தியாசம்னு பேர். இதை தவிர எங்கள் வேறு ஒன்று வித்தியாசம் கிடையாது. அதாவது சொல்லிட்டு போகிற சமயத்தில் கேட்குறான் கண்ணா, ஏம்மா நீங்கள் வந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்த, உங்களை இன்னும் ஒரு குறைவும் இருக்கா, நீங்கள் வந்தீங்க பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டீங்க, என்னோட பேசுனீங்க, எல்லாம் செஞ்சுட்டீங்க, இன்னும் ஒரு குறைவும் இருக்காது அப்படிங்கச்ச அவள் சொல்கிறா, கிருஷ்ணா இதை பற்றியா ஒரு நடுவில் ஒரு சொடக்கு போடுற பாரு, கொஸ்டின் மார்க்கெல்லாம் போடுற பாரு, இந்த கொஸ்டின்காக நாங்கள் வந்தோம். எல்லாம் கேள்விகள் கேட்கறது, கேள்வி கேட்கணும், உன்னை வாயில கேட்கறதாக வந்தோம். அப்படி இல்லைப்பா, உன்னை அடைந்தோமே ஒழிய அதனால் நாங்கள் அடையக்கூடிய பலனை நாங்கள் இன்னும் அனுபவிக்கவே இல்லை, இன்னும் பெறவில்லை, அதை கொடு என்று கிங்கிணிவாய் தாமரை செங்கன் சிரிச்சிருது எம்மேல் விழியாவோ அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா ஆசிரியர் எப்படின்னாக்கா இவள் சில கண்கள் மூடாது இருக்கும். அதாவது தாமரைகள் கிங்கிணிவாய்னா சொல்லேன் இல்லையா, சின்ன மணியில் பாதி இருக்க உள்ள கல்லுப்பட்ட கடைன்னு ஆடிட்டு சின்ன மாட்டு சலங்கைன்னு சொல்லுவாங்க, கழுத்தில் கட்டுறது. அதாவது செங்கன் சிரிச்சிருதேன்னாக்க செங்கனா கிங்கிணுவாய் தாமரை பூ போல செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாவோ அப்படிங்கிறது என்னன்னாக்க, இவனுடைய சுதந்திரம் இருக்கு இல்லையா, சுவாதந்திரியம், இவன் கண்ணை திறக்கணும்னா மூட செய்கிறது. இவங்களை என்ன பார்க்க வேண்டியிருக்கவாள்லாம் மகா பாவிகள்லாம் வந்திருக்கா, அவள்லாம் பார்த்தோம் போகிறதான்ட்டு. ஆனால் பக்கத்தில் நப்பின்னு உட்காந்துருக்கா இல்லையா, தாக்குச்சி வச்சுட்டுருக்கிற மாதிரி கையில், அவள் புருஷகார பூதகையான நட்பின்னை என்ன சொல்கிறான்னா, அவளோட சம்பந்தம் எனக்கு கண்ணை மூட முடியாமல் வச்சுட்டுருக்கானா. இவனை கண்ணை திறக்கமாக உட்காந்துருக்கா, அவளை என்ன பார்க்க வேண்டியிருக்கேன்னு அவள் சம்பந்தம் கண்ணை மூட முடியாமல் பாதி இருந்துட்டுருக்கான். அதனால் இவர்களுடைய சேதனர்களுடைய கோபி அபராதமானது கண்களை மூட சொல்கிறது தான் கிருஷ்ணனை. ஆனால் அவனோட கிருப்பை இருக்கு இல்லையா, அந்த கண்ணை மலரை செய்கிறது தான். எப்படி அருமக்களமாக பார்த்தீங்களா, அவனோட இவ்வளோ அபராத கண்ணை மூட சொல்கிறான் அவனை. அவனோட கிருப்பை இவனை திறக்க சொல்கிறது தான். அவனுடைய கர்ம பாரதந்திரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கண்ணை மூட சொல்கிறது. இன்னொன்று இருக்கு ஆசிரித பாரதந்திரியம் அப்படின்ட்டு, அது கண்ணை முழுக்கி செய்கிறது தான்.
இவ்வாறு இவர் போடும் ஆர்த்த அது துணி இருக்கு இல்லையா, பரிதப்பான குரல் இருக்கு இல்லையா, பரிதாப குரல் வந்து காலத்தோட இளமை வந்து கண்ணை மூடின்றிருக்காங்க. அதனால் ஒரு ஆர்த்தி என்ன சொல்கிறியா, பரிதவிச்சுன்னு ஆர்த்தி கூக்குரல் போட்டு கஜானந்தனை கூப்பிடலையா, ஆதி மூலமே நாராயணா மணிவண்ணாராயணா வாராய் என்னோட நினைக்கா சொல்லலையா, இந்த ஆர்த்தி குரல் கிட்ட தானே அந்த பெய்கரிக்கு ஓடினா அவன் நாராயணன். அதே போல் காலத்தோட இளமை வந்து தாமரையை வந்து மூட சொல்கிறது தான் கண்ணை. இவருடைய பரிதவிப்பான ஆர்த்தி கூக்குரல் வந்து அந்த ஆதித்யன்கள் அவர் ஆர்த்தியாக பரிதாபமான குரல் வந்து ஆதித்யன் அலறச் செய்கிறது. அது பரிதாபமான குரலே ஆதித்யனாம். அது வந்து கண்ணை பூயை மலர செய்கிறது என்று சொல்லிட்டு செங்கண்ணா என்ன, ஆசிரித வாத்சல்யத்தால் சிவந்திருக்கும் கண்கள். ஆசிரிதர்கள் மேலே வந்து வாத்சல்யம் இருக்குது, அதனால் சிவந்திருக்கும். அதாவது கட்டுரைக்கல் தாமனின் கண்பாதம் கையவா என்றார் ஆழ்வார். அந்தாமத்தன்சை என்னால் சேரம்மானுக்கு வந்து அந்த இதில் வந்து கட்டுரைக்கல் தாமனின் கண்பாதம் கையவா என்ற ஆழ்வார். சிறுதே அப்படின்னா என்னம்மா, ஒரு குழம்பு மாடு போகிறது, சேரில் போயின்னு இருக்கு, மாடு மழை பெஞ்சிருக்கு, மாட்டோட குழம்புல படிஞ்சிருக்கு சீல் மாதிரி கீழே குழம்பு கீழே சேத்தில் பதிஞ்சிருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்கும், பெரிய 1 மீட்டராக இருக்கும், இல்லை 4 மீட்டர் 10 மீட்டர் இருக்குமா. சின்னதாக இத்தனுண்டுக்கு வந்து குழம்போட இப்படி வந்து படிஞ்சுட்டு இருக்கும். அந்த குழம்பில் போய் கடலை மட்டும் அடக்க முடியுமா? முடியாது. குளம்படி போல் இருக்கின்ற எங்கள் மேல், குளம்படி போல் குள்கலனாக இருக்கின்ற எங்கள் மேல் உன் கண்ணழகை என்கிற வெள்ளத்தை எங்கள் மேல் பாயவிட்டால் எங்களால் தாங்க முடியுமா? முடியாது. ஆகையால் எப்படி பண்ணால் கிங்கினிவாய் தாமரைப்பு போல சிறுச்சிறுக எங்களை நோக்காய் என்கின்றார்கள். இது வந்து அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணன் கேட்குறான், ஏன்பா நான் உங்களை மேலே விழிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் மேலே விழிச்சா அவங்களை என்ன பலன்னு கேட்குறான். அப்படி இருக்கிச்ச அதுக்கு பதில் சொல்கிறான், கதிர்மதியம் போல் முகத்தான் என்று முகத்துக்கு சொன்ன தன்மைகள் முக்கியமாக கண்ணுக்கு பொருந்தும். எதிரிகளுக்கு ஆதித்யனை போல் வந்து உன் கண் பார்வையான சுட்டு பொசுக்கும், தகிக்கும். அடியாருக்கு எப்படி இருக்குன்னாக்க உன் கண்ணு வந்து சந்திரனை போல் ஆனந்தமாக இருக்குமா. விரூபாட்சம்னு நாராயண உபனிஷத்து வந்து நாராயணவல்லி சொல்கிறது. அதாவது சிக்ஷாவல்லி நாராயணவல்லி இருக்கு இல்லையா, நாராயணவல்லியில் வந்து விரூபாட்சம் அப்படின்னு கண்ணை சொல்லுகிறது. சூரியனுடைய ஒளியையும் சந்திரனுடைய கண்கள் ஒளியையும் இரண்டையுமே கொண்டது உடைய கண்கள் என்று சற்றுசோ சந்திரசூரியா சந்திரசூரிய சற்றுஷு ராமாயணத்தில் சந்திரசூரிய நேத்திரே சந்திராதித்ய சற்றுஷி என்று மகாபாரதத்திலும் இந்த அர்த்தத்தை சொல்லலாம். அதாவது வராக பெருமான் பூமி எடுக்கிறாராம், பூமி எடுத்துட்டு வராக பெருமான் பூமி இது அதுக்கு வந்து எப்படி இருந்தோம்னாக்கா ஒரு கண்ணு வந்து ஒரு கண்ணு வலது கண் நெருப்பு கக்கின மாதிரி இருந்ததுதான். கோடிக்கணக்கான சூரியர்கள் சேர்ந்து எப்படி நெருப்பு ஜுவால மாதிரி இருக்குமோ ஒரு கண் வந்து ஜெயஜோடு இருந்ததுதான். இடது கண் எப்படி இருந்ததுன்னா பனியை போல குளிர்ச்சியாக இருந்ததுதான் என்று வராக புராணத்தில் சொல்லுகின்றது. மறுபடியும்
தங்களுடைய விரகதாபங்கள்லாம் இருக்கு இல்லையா, விரகதாபங்கள்லாம் அதை போக்கடிக்கிறதா சந்திரனையும், தங்களுடைய அக்ஞானமான இருளை போக்குறது சூரியனையும் சொல்லலாம் என்றே சொல்லப்படுகின்றது. மறுபடியும் பார்க்கச்ச சூரியன் சந்திரன் மனசிலிருந்து சந்திரமா மனசோ ஜாத சக்ஷோ சூரியோ அஜாயத அப்படின்ட்டு புருஷத்து வரும். அப்படி வரைச்ச சந்திரன் மனதிலிருந்து பிறந்தான்னும் சூரியன் கண்களிலிருந்து பிறந்தான் என்றும் அவர்களுடைய பிறப்பை வேதங்கள் சொல்கின்றது. நதத்த சூரியோபாதி ந சந்திரோ தாரகம் என்றே அவனுக்கு எதிரில் அவ அசஸ்தமாக என்றே கிடக்கிறதாம். மேலும் சந்திர சூரியனோட தோஷம் ஒன்று உண்டு. என்னன்னா, இவர்கள் சந்திரகிரகணம் சூரியகிரகணம் ராகு கேதுகளால் பீடிக்கப்பட்டு தன்னுடைய வளர்ச்சிகள் கிரணங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப சோபை எழுந்து போயிடுவாள். அப்போ இப்படி தோஷம் உண்டு. அது தோஷங்களாவது கிருஷ்ணனோட கண் என்கிறார்கள். அந்த கண்களுக்கு கிடையாது. இரண்டு கண்களும் சேர்த்து திருவடி சொல்லுவாங்களே, திருவடி ஒன்றுனாக்கா ரெண்டையும் தெரியும், திருவடி சொல்லணும் ரெண்டும் இரண்டாயிரக்கையால் சேர்த்து அழக சொல்லுகிறது தான். திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போனால் இப்படி கூட உருவப்படுத்தி சொல்லலாம். பாட்டு என்ன பாட்டு எப்படி போடுறதுன்னா, கிங்கிணி வாய்ச்ச தாமரை போலே செங்கன் சிரிச்சிறது எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போர் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் இப்படி பாசல் வந்துருக்கு. இது இப்படி உருவப்படுத்தி இப்படி கூட சொல்லலாம். நீங்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல் கிங்கிணி வாய்ச்ச தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறது எம்மேல் விழி என்று மாற்றி கூட பொருள் சொல்லலாம். சந்திரனும் சூரியனும் ஒரே காலத்தில் இருந்தாக்க எப்படி இருக்கும்? பாதி மூடியும் பாதி திறந்தும் உள்ள கிங்கிணி பாதி மூடி பாதி திறந்தும் உள்ள கிங்கிணி போல் மலர்ந்துள்ள தாமரை போல சிவந்திருந்துள்ள கண்கள் சிரிச்சிறதாக எங்கள் மேல் விழிக்காதோ அப்படின்னு அர்த்தம். சந்திரனை கண்டால் மலரவும் சூரியனை கண்டால் குவியவும் உண்டான தாமரை இருவரும் சேர்ந்து போனது. அப்படி அதாவது அட் த சேம் டைம் சந்திரனை கண்டாக்க மலரவும் சூரியனை கண்டாக்க இது பண்ணுறதுக்கும் குவியறதுக்கும் அது தாமரைக்கு உண்டான இயற்கை. அதாவது ரெண்டும் சேர்ந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே காலத்தில் குவிஞ்சிருக்குனாக்க உதித்தால் பாதி கண் பாதி தாமரை மலர்ந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். அதாவது சிங்கன் சிரிச்சதுன்னா பாதி மூடி பாதி திறந்து அரைவரை தூக்கம்னு சொல்லுவா இல்லையா, அதுபோல் பாதி விருத்த தாமரை அது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து விற்றால் பாதி மலர்ந்து பாதி குவிந்திருக்கு இல்லையா, அம்மாதிரியாக உள்ளது திருக்கண்களாகிய தாமரைகளின் நிலை. இங்கே சந்திர சூரியன் சொல்கிறது இன்னொரு உதாரணத்தை கூட எடுத்துக்கலாம். இங்கு சந்திர சூரியனால் சங்கை சக்கரங்களை சொல்ல முடியும். அப்புறம் என்ன சொல்கிறாருனாக்க, நம்மாழ்வார் எரிகோள் சென்னாய் இரண்டுடனே உதயம் மலைவாய் விரிகின்ற வண்ணத்தை எம்பெருமான் கண்கள் மீண்டவற்றுள் எரிகோள் செந்தி வீழ அசுரரைப் போல எம்போலியர்க்கும் விரிவ என்று நம்மாழ்வார் சொல்கிறார். இரு கண்களும் இரண்டு ஆதித்யராக நின்று எங்களுக்கு கொடுத்தக்கூடாது. ரெண்டு கண்ணுனாக்க ஒரு கண்ணே வராகமூர்த்தி ஜுவாலியாக ஒன்று பனியாக இருந்ததுன்னு சொல்கிறேன். ஒன்று குளிர்ச்சி ஒன்று சூடு. ஆனால் ரெண்டு கண்ணும் ஆதித்யராக இருந்து தாங்க முடியுமா நம்மளால்? முடியாது இல்லையா? அருளியது போல் இரு கண்களும் இரண்டு ஆதித்யராக நின்று எங்களை கொளுத்தக்கூடாது. எங்களை சேரவிட்டாதவர்களுக்கு சூரியன் போலவும் எங்களுக்கு சந்திரன் போலும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். இது அப்படியா முடியுமா? பானத்தை கேட்குற, என்னப்பா ரெண்டு கண்ணு ரெண்டு பார்த்தா சூரியனை பார்த்தா இது ஒன்றாத்தான் இருக்கும், சந்திரனை பார்த்தா ஒன்றா இரு கண்ணாக பார்ப்பீங்கள், ரெண்டு கண்ணு வித்தியாசமாக பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குற. முடியுங்கிற யாரால் முடியும்?
அகடி தகடனா சாமர்த்தியமுள்ள இவனுக்காகும். அதனால் கண்டிப்பாக முடியுமா. இன்னொன்று உதாரணம் சொல்கிற, நரசிம்ம அவதாரத்தை எடுத்துக்கிற உதாரணமாக, நரசிம்ம அவதாரத்தில் வந்து ஹிரண்யனை கொல்லச்ச வந்து ஒரு சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அன்றோ இவன். சிம்மம் வந்து யானையோட சண்டை போடச்ச அதே சமயத்தில் குட்டிக்கும் பால் கொடுக்குமா. சிம்மம் ஆணை சண்டை போட்டு இருக்கிச்சா குட்டி பசங்க பால் ஆணை சண்டையும் போட்டுருக்குமா. அதுபோல் சீற்றத்தோடு இரணையனை கொண்டான், சீற்றம் கொண்டு இரணை கொண்ட இரண்யாட்சிகிற நரசிம்மன் பிரகலாதனை கருணை கூர்ந்த குளிர்ச்சி கண்ணோட பார்த்தானா. ரெண்டு வரைய கண்ணு ஒரு மூஞ்சில் இருக்கிறது தானே. இரண்டனை சூடாகவும் எரிப்பதை பார்த்து வெண்டனல் பார்த்தேன் இது சொன்னானா. அங்கே ஒரு ஆளறியா சொல்ல இல்லையா, அங்கன் ஞாலம்ட்டு அங்கே ஒரு ஆளறியாயின்னு அகவல பாசுரத்தில் ஜிவனு செங்கன் ஒரு கண்ணு இரண்டே குளிச்ச கச்சவேர்னு இருக்கு. கொண்டுட்டு தான் மறுபடியும் குரோதத்தை குப்பளிக்கிறது அப்படியே இதை கோபத்தை. பிரபகலாதனை பார்த்து அதே கண்ணு குளிர்ச்சி ஆகிடுறது. இதைத்தான் சொல்ல, சிம்மம் வென்ற யானையான நாராயணன் யானையோட ஹிரண்யனோட சண்டை போடும்பொழுது கோபாகினியை காமித்தும் சிங்கக்குட்டிக்கு பால் கொடுக்கும் போல, சிங்கக்குட்டிக்கு பால் குடிச்சேன்னு கருணையோட பார்க்கறது இல்லையா, அப்படித்தான் பட்டர்னு அருளி செய்கின்றார். அதான் பெரியார சொல்கிறார், இழவு தெரியாததோர் ஈற்றப்பிடி இளஞ்சீயம் தொடர்ந்து முடுகுதலும் குழவியடை காலிட்டு எதிர்ந்து போரும் என்றார்னு பெரியார சொல்கிறார். இதை பாருப்பா, நோக்குதியல் கடைசியில் முடிக்கிறான். நீ நோக்கினால்தான் உண்டு. நாங்கள் ஒன்று 1000 தடவை பார்த்தோம், நோ யூஸ். நீ எங்களை நோக்க வேண்டும், எங்களால் ஆவது ஒன்றும் இல்லை. நீ இப்படி எங்களை நோக்கினாக்க நாங்கள் உன்னை பிரிந்து படும் துன்பமானது நீங்கும் அப்படின்ட்டு அதை சொல்கிறேன். நீங்கள் பாருப்பா, நீ பார்த்தா தான் நாங்கள் பழைக்க முடியும், ஜீவிக்க முடியும். இல்லை, எங்கள் துன்பங்கள்லாம் அப்போ தான் நீ எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ அப்படிங்கிறதுக்கு வந்து நீ நோக்கினால்தான் எங்களால் நோக்கணும். நீ நோக்கினால் உண்டு, இல்லாட்டி எங்களால் நாங்கள் எங்களை செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கள் மேல் சாபம் விழுந்து நீ இப்படி நோக்கினால் நாங்கள் உன்னை பிரிந்துபடும் துக்கம் நீரும் துக்கம் நீரும் என்று முடிக்கிறார். அனுபவத்தை தீர வேண்டியிருப்பதாலும் சாபம் போல கொடியதாக இருக்கையிலாலும் துன்பங்களை சாபம் என்கின்றார்கள். இப்போது வரையில் அவனை வந்து எப்படி சொல்கிறான் அப்படின்னு இந்த பாட்டில் எல்லா கர்வங்கள்லாம் நீங்கள் அரசர்கள்லாம் கட்டல் பக்கம் தின்னுருக்கா. இங்கே மறுபடியும் ராஜ்யத்தை கொடுத்துட போகிறாளே அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து மறுபடியும் பயந்து வாழ்கிற ராஜ்யத்தை தொடர்ந்து நிற்கிறா. அது போல் கருணைக்காக நாங்கள் நிற்கிறோம். என்ன எங்கள் மேல் எப்படி எங்களை திங்களும் ஆகத்தின் சூரியன் வந்து தாமரை பூ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பார்த்து மொழி குளிர்ச்சி எங்கள் மேலே சந்தனை போல் செலுத்து. நாங்கள் நீ பார்த்தாக்க வந்து எங்களால் ஆகக்கூடிய ஒன்றுமே கிடையாது. உங்களை நான் தான் அன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாமே இது உட்காந்துருக்கோம். வந்து நீங்களை பார்த்து அப்படின்னாலே எங்கள் மேல் சாபங்கள் துன்பங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கின்றாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவிடைகளே சரணம். ஆழ்வார் இமருமான ஜியர் திருவிடைகளே சரணம். ஆச்சாரியர் திருவிடைகளே சரணம். அடியன் கார்பங்காடி ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.